ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை இன்டைரக்டாக காமிச்சிருந்தாலும் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போதான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 3. எனது கோர்ட்டு அந்த கோர்ஸையே பிரேக் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 6 நாள் இவனை தனியா விட்டு வர முடியலன்னு யுலிஷியா யோசிக்கிறா. அந்த பிரின்சஸை கொல்றதுக்கு மொத்தமா 3 சஸ்பெக்ட் இருக்காங்க. 1 ராயல் கமாண்டர், 2வது போலண்ட் சர்ச்சோட பிஷப், 3வது இந்த கண்ட்ரியோட 3rd குயின் அந்த பிரின்சஸோட ஸ்டெப் மதர். ரைசனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த பிஷப் ஒஃபீலியா சொன்னா. என் ஸ்டெப் மதருக்கு நிறைய பவர் இருக்கு, அவங்க கூட என்ன டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. ஃபர்ஸ்ட் ஜெனரலும் ஒன்னும் குறைஞ்சவர் கிடையாது அப்படின்னு யுலிஷியா சொல்லுவோம். அப்ப யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஒரு ட்ராப்பை செட் பண்ணுவோம். லிசேக்கு 15 வயசு ஆயிடுச்சு, இனிமே அவ ஒரு அடல்ட் தான். 1 வருஷத்துக்கு ட்ரைனிங் எடுக்க வெளியே போய் ஆகணும் அப்படின்னு மீமிக்கோ சொல்லவோ, அதுக்கு தான் நம்ம ஒரு அட்டாலியாவை கிரியேட் பண்ணலாம் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ஒஃபீலியா சொல்றா. பிரின்சஸ் அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை யார் கேதர் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்களா அவங்க தான் கல்பிரட் அப்படின்னு ஒஃபீலியா சொல்லவும், பிரின்சஸ் ஒரு அட்டாலியில இருக்காங்கன்னா அந்த அட்டாலியா கண்டிப்பா எதையாச்சும் சாதிக்கணும், என்ன பண்ணு இவங்க யோசிக்கும் போது தான் யுலிஷியா நம்ம ஹீரோ செஞ்ச மேஜிக் கிறிஸ்டல் காமிக்கிறா. இவ்வளவு டேலண்டடா அதை கிராஃப்ட் பண்ண மாஸ்டர் யாருன்னு கேட்கவோ கர்ட் தான் அப்படின்னு அவங்க சொன்னா இவங்க ஷாக் ஆகுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அடுத்த நாள் அட்டாலியில வேலை பார்க்கலாம்னு ஒஃபீலியா வீட்டுக்கு போனா, நேற்று நீங்க போனோன்னே மாஸ்டருக்கு வேலை வந்துருச்சு, ஸோ அவங்க இங்க போயிட்டாங்க, உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் கேள் சொல்றான். இங்கேயும் வேலை போச்சு, நம்ம ஹீரோ சோகமா ரிட்டர்ன் போறான். வயிற்றுல பசிக்கிற சவுண்ட் நம்ம ஹீரோ கேட்க அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காச்சும் காசு இருக்கேன்னு ஹோட்டல் போய் நம்ம ஹீரோ சாப்பிட்டா. இன்னைக்கே நம்ம அந்த மிஷனை முடிச்சாகணும், பட் நம்ம போர்ட்டர் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. போர்ட்டர் இல்லாம நம்ம அந்த இடத்துக்கு போறது ரிஸ்க் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா. பொருளை தூக்குறத நம்மளே தூக்கிடலாம்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்படி பண்ணா நம்ம டயர்ட் ஆயிருவோம், அப்புறம் ஃபைட்டிங் நம்மளால பண்ண முடியாதுன்னு ஆர்மர் போட்டவ சொல்றான். எஸ்கியூஸ் மீ, நீங்க பேசினெல்லாம் என் காதுல விழுந்துச்சு, நான் ஒரு போர்ட்டர் வேலைக்கு தகுதியானவன் தான், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. ஒன்னு மாதிரி குட்டியா இருக்கிறவனெல்லாம் அட்வென்ச்சரிங் பண்ண முடியாது அப்படின்னு வா சொன்னா. நீ ஏன் குட்டி பொண்ணு தான், நீ அவனை சொல்றியா அப்படின்னு அந்த ஆர்மர் போட்டு வத்தி சிஸ்டர் பேசினதுக்கு சாரி, பட் போட்டு வேலை கஷ்டம், அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோ வெட்டியாச்சும் தூக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா. அது எனக்கு ஈஸி தான், நான் இங்கே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி இந்த டீம் லீடர் நம்ம ஹீரோ அசால்ட்டா தூக்குறான். இவரோட சேர்த்து நான் 150 கிலோ இருப்பேன்னு சொன்னா அவனையும் சேர்த்து நம்ம ஹீரோ தூக்கிட்டான். ஹான்ஸ் நான் ஹெவி வாரியர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இதுதான் ஸ்பாட வச்சிருக்க ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஃபைட் பண்ணுவேன் அவன் சொல்றான். டான்ஸோ ஒரு சாமுராய் வந்தா பார்ட்டி லீடர்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் சீனா ஒரு ரேஞ்சர் அப்படின்னு அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. எங்க பார்ட்டி சாக்ராக்கு ஒன்னு வெல்கம் பண்றோம் அண்ட் இன்னொரு பார்ட்டி மெம்பர் இருக்காங்க பிபி நோக்கே, அவன் தான் எங்க போர்ட்டர் அடிபட்டு உடம்பு சரியில்லாம இருக்கான்னு சொல்லுவான். கர்ட் என்ன மாதிரி யூஸ்லெஸ் ஆனவன வேலைக்கு சேர்த்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே, ஒண்ணுதான் நாங்க நம்பி இருக்கோம் கர்ட், நம்ம ஹீரோ கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. ஐயோ எனிமி நம்ம ஹீரோ ஒரு ஸ்லைம காலை பிடிக்கவோ பதற ஆரம்பிக்கிறான். அதோட கோரை ஜஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சீனா சொல்றா. அதை குத்துற நம்ம ஹீரோ தன்னோட காலையே குத்திக்கிறான். கடைசியில சீனா தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. நீ ஃபைட்டிங்ல வீக்குன்னு தெரியும், பட் இவ்வளோ வீக்கா அப்படின்னு பாக்குறா. சாரி நம்ம ஹீரோ சோகமாக்குவோம், கவலைப்படாத கர்ட், பொருளை தூக்குறதா அவளை உன்னை ப்ரொடெக்ட் பண்றத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மத்தவங்க சீரப் பண்றாங்க. ஈவன் நான் வீக்கா இருந்தாலும் அவங்க யாரும் என் மேல கோவப்படலையா நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ கண் கலங்கவோ, என்னாச்சும் உனக்கு வலிக்குதா அப்படின்னு சீனா கேட்கவோ, இல்ல நான் ஓகே தான் நம்ம ஹீரோ வாரான். குஹரம்ப இருட்டா இருக்கவோ லோமினஸ் மாசை இவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. நான் இங்க பாரு நம்ம ஹீரோ காமிக்கிறான், பார்த்தா ஒரு காப்ளின் போப் அந்த இடத்துல இருக்கு. இது கேவ்ல காப்ளின்ஸா இருக்கு, காப்ளின்ஸ்னா நிறைய கூட்டம் கூட்டமால வாழும்னு இவங்க யோசிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ ஒன்னா சேர்ந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோ சவுத்த பார்த்துட்டு இங்க ஏதோ சீக்ரெட் டோர் இருக்கே நோட்டீஸ் பண்றான். ஒரே ஒரு காப்ளின் அட்டாக் பண்ணவோ கொண்டுருந்தாங்க, பட் அது சாகிறதுக்கு முன்னாடி சத்தம் போட்டிருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி தான் கூட்டத்தை கூப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்னு இவங்க யோசிக்கிறாங்க. கைஸ் இங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்றான். டக்குனு சீனா நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. கான்சோ டான்ஸோவோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா. கவலைப்படாத, யாராச்சும் ஒருத்தர் இந்த காப்ளின்ஸை தடுத்தாகணும், என் சிஸ்டர் சீனாவை பாத்துக்கோ அப்படின்னு வெளியே இருந்து அவங்க சவுண்ட் கொடுக்குறாங்க. நானும் இருந்து ஃபைட் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னா. ஸ்லைமியா உன்னால தோக்கடிக்க முடியல, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சீனா கேட்கிறா. கர்ட் ப்ளீஸ் கவலைப்படாத, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்க கடமை தான் அப்படின்னு சொல்லி கான் சொல்றான். டான்ஸோ அந்த டெசிஷன் நினைச்சு கவலைப்படுறியான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு அந்த லீடரும் சொல்றான். வாரியரா உயிர் இருக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம், முடிஞ்சா சர்வை பண்ணுவோம் அப்படின்னு இவங்க தைரியமா நின்றுட்டு இருக்காங்க. பிரதரும் டான்ஸோவை கண்டிப்பா சர்வை பண்ணுவாங்க அப்படின்னு சீனா சொல்றா. லோமினஸ் மாசம் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு ஸ்டீல் டிராகன் கோலம் அந்த இடத்துல இருக்கு. இங்கதான் சார் கர்ட் இருக்காரா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் இப்போ மொத்தமா நம்ம ஹீரோ மேல லவ்ல விழுந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. நான் பிரின்சஸ் கார்ட்டுக்கு தெரியக்கூடாது அண்ட் நீயுமே என்ன லீசேன்னு கூப்பிடுன்னு சொல்லவும், சரி லீசே அப்ப நீ என்ன யோலின் கூப்பிடு அப்படின்னு வா சொல்றா. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். ஈஸ்ட் நார்த்தன் கேவுக்கு சாக்ரா பார்ட்டி கூட அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டனா அங்க இருந்து மறைஞ்சிருத்து. கண்டிப்பா அந்த பார்ட்டி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். சோ நீங்க இந்த இடத்துல இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு யுலிஷியா சொல்றா. உயிரை காப்பாத்திருக்கான், சோ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா. அது என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு வா சொல்லுவோம். யுலிஷியா கூட லீசேவு போக ஆரம்பிக்கிறா. சார்
கேட்டோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு லீசே போனா அவன் ஃபுட் பிரிண்ட் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யூலிஷியா கேட்கிறா. லாங் சென்ஸ் அவ சென்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுவோம், உங்க ஹியரிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணி சவுண்ட் வச்சு அவனை கண்டுபிடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி யூலிஷியா பார்த்தா நாய் மாதிரி மூக்க வச்சு மோப்ப பிடிச்சா அவ போய்கிட்டு இருக்கா. கர்ட்டோட ஸ்மெல் இவளுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை அவங்க க்ளோஸா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இங்க ஏதோ ஃபைட் பண்ற சவுண்ட் கேக்குன்னு லீசே சொல்றா. லீசே யூலிஷியாவோட பவரை பூஸ்ட் பண்ணி விடுறா. இப்போ யூலிஷியாவும் ஃபாஸ்டா ஃபைட் பண்ற இடத்துக்கு போய் பாக்குறா. நிறைய காப்ளின்ஸ் அவங்கள சுத்து போட்டு டக்குன்னு வெட்ட ஆரம்பிக்கிறா. நான் இந்த கொட்ஸையே அட்சப் பண்ணி இருக்க கூடாது, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு தான். கர்ட் இப்போ என்னாலதான் நீயும் சாக போற, சாரி, என் பிரதரோட சாக்ரிஃபைஸோ டான்ஸோட சாக்ரிஃபைஸோ வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சீனா அழுதுட்டு இருக்கா. கவலையப்படாத, ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு ஸ்லைம கூட தோக்கடிக்க முடியாது, நீ என்ன பண்ண போற அவா பாக்குறா. அசால்ட்டா போயிட்டு அவன் டேகரை வச்சு லைட்டா அதோட கழுத்துக்கிட்ட டேப் தான் பண்றான். கழுத்து கலண்டு துண்டா விழுது. யாரா இவன் அப்படின்னு சொல்லி சீனாவே ஷாக் ஆகுறா. அயன் கோலம் எல்லாத்தையும் ஈஸியா நம்ம ஹீரோ டிஸ்மாண்டில் பண்ணிட்டான். அவ்வளவுதான், ஒரு வழியா மைனிங் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதான். என்னது மைனிங்கா அப்படின்னு சொல்லி சீனா ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. கர்ட் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி யுலிஷியா இப்ப இந்த இடத்துக்கு வந்துருந்தா. கர்ட் அதுங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டான். மைனிங்னு சொன்னான்னு சீனா சொல்லவும், ஓ யுலிஷியா வந்துட்டியா, எனக்கு எதுவும் ஆகல, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா அவங்கள ஆல்ரெடி காப்பாத்தியாச்சு அப்படின்னு யுலிஷியா சொல்றா. ஆகும்போது அந்த லெஜண்ட் ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. காம்பேட் பவர் எல்லாமே கம்மியான ரேங்க்ல இருக்கும், ஜஸ்ட் பிக்காக்ஸ வச்சு பல மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண கதை உண்மையா இருக்குமா அப்படின்னு யுலிஷியா யோசிக்கிறா. சார் கர்ட் நீங்க ஆசம் அப்படின்னு சொல்லி பிரின்சஸும் அந்த இடத்துக்கு வந்துருத்தா. காப்ளின்ஸ் கூட்டம் இந்த இடத்துல இருக்குன்னா அட்வென்ச்சர் யாரும் இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லவோ, பட் அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியாதுன்னு சாக்குரா பார்ட்டி யோசிக்கிறாங்க. கர்ட் இந்த இடத்துல ஒரு புது அட்டாலியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நீ அந்த இடத்துல ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும், ஃபிலியாடத்துல நீ நல்லா வேலை பார்த்தான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லவும், பட் நான் இப்ப சாக்குரா பார்ட்டி கூட எல்லாம் ஒர்க் பண்ற நம்ம ஹீரோ சொல்லவும், கர்ட் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா நீ அங்க போய் ஆகணும் அப்படின்னு ஹான் சொல்லவும், ஆக்சுவலி சில அட்வென்ச்சரர்ஸோட ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவை, சோ நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு யுலிஷியா கேட்கிறா. சாக்குரா பார்ட்டியோ ஓகே சொல்றாங்க. முன்னாடி மத்த ஆப்டிடியூடையோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கர்ட்னு சொல்லவோ, ஆமா அந்த டெக்னீஷியன் வந்து அப்புறமே நான் இதை பண்ணணும்னு நினைச்ச நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நான் ஒரு ராயல் கோட் மேஜ் அப்படின்னு மீமிகோ இன்ட்ரடியூஸ் ஆகுறேன். ஒஃபிலியா உன்னை பத்தி சொல்லியிருக்கா, நான் கேட்டிருக்கேன், டெஸ்ட் ஆரம்பிப்புமா அப்படின்னு மீமிகோ கேட்கிறா. இப்போ சாக்குரா பார்ட்டி கூட சேர்ந்து நம்ம ஹீரோ புதுசா இவங்க வேலை கிடைச்சிருக்கிறதுனால என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க குக்கிங் மத்த ஸ்கில் எல்லாத்திலும் நம்ம ஹீரோக்கு பீராங் ஸ்கில் இருக்கு, நம்ம ஹீரோவை ஏமாத்தி இருக்காங்க. அவனோட காம்பேட் ஸ்கில்ல தவிர்த்து மத்த எல்லாமே அவனுக்கு ட்ரிபிள் எஸ் ரேங்க் தான் இருக்கு. குக்கிங், கிளீனிங், ஆல்கமின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஹீரோ ட்ரிபிள் எஸ்ல இருக்கான். பட் இது எதுவுமே தெரியாம அவன் இருக்கிறது தான் நல்லது. பட் நல்ல வேலை மத்தவங்க கண்ணில் அவன் பாடுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. நீங்க பேசுறதுல ஹை ரேங்க் சீக்ரெட், நான் எதையுமே கேட்கல அப்படின்னு ரிசப்ஷன் லேடி காதை பொத்திட்டு இருக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ ஃபைட்டிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து மத்த எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோ ட்ரிபிள் எஸ் ரேங்க்ல தான் இருக்கான். மான்ஸ்டர்ஸை டைமிங் பண்றது, சார்மிங், இது எல்லாமே இன்க்ளூடட் தான். இதுல முதற்கொண்டு நம்ம ஹீரோ ட்ரிபிள் எஸ் ரேங்க்ல தான் இருக்கான். பட் ஆனால் நம்ம ஹீரோக்கே தன்னோட திறமை இவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.